ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12:32 நாங்கள் இணைய இருப்பது பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் சுசரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் இணைந்திருக்கிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே அவருடன் கூட இருந்து வார்த்தைகள் கூடாக செல்லுகின்ற பொழுதும் வார்த்தைகள் கூடாக அவருடன் பேசுவாராக, ஆசீர்வதிப்பாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம், அவரை வரவேற்போம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. பிரைஸ்லோட்டமா, பிரைஸ்லோட்டமா, உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்கள். கத்தர் தாமே ஆமே. இந்த வேளையிலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமே. ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த வானொலியையும் வானொலியை நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறபடியினால் மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் தியானிக்கலாம். அது இந்த நேரத்திற்கு அது சரியாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி அநேகருக்கு அறிவிக்கப்பட்டது. தேவ தூதர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது, தீர்க்க தரிசனங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் வேதத்திலே நட்சத்திரத்தை கண்டு வந்த 3 ஞானிகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உடைய நடத்துதல் வித்தியாசமாய் காணப்படுகிறது. நான் அதை குறித்து தியானித்த பொழுது மிகவும் ஆச்சரியமாக நான் பல காரியங்களை கண்டு அறியக்கூடியதா இருந்தது. அதை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த காரியங்களை குறித்து வாசிக்க முடியும். பாருங்கள், முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, ஒருவேளை அது இந்தியாவிலிருந்து கூட இருக்கலாம். ஆனால் 3 தேசங்களை குறித்து யோசிக்கிறார்கள். அது பெர்சியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளிலிருந்து, இப்படியா இந்தியாவிலிருந்தும் கூட இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். யாரும் யூகிக்க முடியவில்லை. ஆனால் கிழக்கு என்ற பொழுது பெத்லெகேமுக்கு கிழக்காக உள்ள தேசங்கள் நம்முடைய தேசம், இந்தியா, ஏசியா நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம் என்று. எனவே 3 சாஸ்திரிகள் என்று 3 கிஃப்டுகளை வைத்து யூகிக்கிறார்கள். ஆனால் நான் பார்த்த பொழுது நான் இன்னொரு சாஸ்திரியும் கூட வந்திருக்கிறார் என்பது போல, இவர்கள் நட்சத்திரங்களை குறித்து மிகவும் ஞானம் நிறைந்த ஒரு நபர்களாக காணப்படுகிறார்கள். நான் இந்தியாவிலே பீகார் என்ற இடத்திற்கு நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாய் ஊழியத்திற்காக ஒரு மாதம் சென்று அங்கு ஒரு 4 வாரங்கள் இந்த ஹாலிடே டைம் அந்த இடத்துல போயிருந்து நாங்கள் அந்த ஊழியத்திலே சற்று ஈடுபாடு உடையவர்களாய் அதை காணும்படியாய் சென்றிருந்தோம். அந்த பீகார் என்ற இடத்திற்கு அருகாமையிலே ராஜஸ்தான் பகுதியிலே ஒரு இடத்தை பார்க்க சென்றிருந்தோம். அந்த இடத்துல அதிகமாய் அங்கு எப்படியாய் நட்சத்திரங்களை குறித்த வெளிப்படையான காரியங்கள் வரையப்பட்டு அவைகள் கற்களிலே பொறிக்கப்பட்டு அது ஒரு எக்ஸிபிஷன் போல ஒரு இடத்திலே ராஜஸ்தானிலே இருந்தது. மிகவும் ஆச்சரியப்படக்கூடியதாய் எனக்கு அது காணப்பட்டது அந்த இடத்திலே. அது மாத்திரமல்ல, இந்த ராஜஸ்தானிலே அதிகமாய் அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு காரியம் இந்த ஒட்டகங்களை தான். உடனே நான் அப்பொழுது யோசித்தேன், இந்த ஒட்டகத்திலே இவர்கள் பிரயாணம் செய்து
பெத்லஹேமுக்கு ஒருவேளை வந்திருப்பார்கள் போல. 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இவர்களுக்கு இப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்களை குறித்த ஒரு காரியங்கள் இருக்கிறது என்று. ஏன்னால் இந்தியாவில் தான் அதிகமாய் இந்த நட்சத்திரங்களை குறித்து பார்க்கிற, இந்த சாஸ்திரம் பார்க்கிற காரியங்கள் அதிகமா இருக்கிறது. அதன்படியும் பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரங்களை குறித்த ஒரு ஞான நிறைந்த ஒரு சாஸ்திரிகளாக இவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் கிழக்கில் இருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். ஆம், இந்த நாளிலே நட்சத்திரங்களை குறித்து நான் பார்த்து நான் சந்தோஷப்படுவதுண்டு. அதே சமயத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கண்ணீரும் வந்துவிடும் எனக்கு. ஏனென்றால் இவ்வளவு வல்லமையும் இவ்வளவு அதிசயங்களையும் இவ்வளவு ஆச்சரியங்களையும் படைத்த தெய்வம் அந்த மகா பெரிய மேன்மைகளை எல்லாம் துறந்து அந்த தாழ்மையின் ரூபம் எடுத்து நமக்காக இந்த மண்ணான மனிதனை மறுரூபமாக்கும்படியா இந்த மண்ணுக்கு வந்து அவர் தம் ஜீவனை தந்தாரே என்று நினைக்கும் பொழுது மனதுருக்கமும் கண்ணீரும் எனக்கு வந்துவிடும். எவ்வளவு ஆச்சரியமும் அதிசயமுமா இருக்கிறது இந்த நாளிலே. விஞ்ஞானம் இவ்வளவு நாள் கண்டுபிடிக்க முடியாத அநேக காரியங்களை இப்பொழுது சில காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் அறிவு கெட்டாதவைகள் இருக்கிறது விண்வெளியிலே. அவ்வளவு வல்லமையும் நிறைந்த இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கி அதையெல்லாம் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வைத்து அதை ஆளுகை செய்கிற தேவன் எல்லா மகிமையும் துறந்து நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் பெத்லஹேமிலே பிறந்த பொழுது, அவர் பிறந்து விட்டார், அவர் பிறந்து இருக்கிறார். எனவே இந்த சாஸ்திரிகளுடைய பிரயாணம் ஒருவேளை 2 வருடங்கள் அவர்கள் பிரயாணம் செய்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடன் அவர்கள் பெத்லஹேமுக்கு வரவில்லை. பிறந்து ஒருவேளை 2 வருடங்கள் ஆகியிருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு வயதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வயதுக்குள்ளாக அவர் வந்திருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் ஏரோதிடத்திலே போகாமல் இருக்க அவர்களுக்கு தேவதூதர்கள் கட்டளையிட்டபடியினால் அந்த நாட்களில் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை ஏரோது கொலை செய்யும்படியாய் சொல்வதினால் அவர்கள் அந்த காலகட்டங்களுக்குள் தான் வந்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அந்த நாட்களிலே பிரயாணம் செய்ய 2 வருஷங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஒட்டகம் எவ்வளவு வேகமாக நடந்துட போகிறது பாருங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் இந்த வசனம் நமக்கு, நம்முடைய வேதாகமம் ஒவ்வொரு காலகட்டங்களையும் நமக்கு திட்டமும் தெளிவுமாக, அதே சமயத்திலே யார் அந்த நாட்களிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார், எந்த இடத்திலே ஆண்டவர் பிறந்தார் இந்த பூமியிலே, எல்லாவற்றையும் தெளிவாக சரியாக நமக்கு அறிவிக்கிறது. வேற எந்த காரியங்களும் இந்த உலகத்திலே இப்படியாய் நமக்கு கருத்துக்களையும் நுண்ணிப்பாக, அதாவது மிகவும் அக்யூரசி, அதாவது அதிலே எந்த பிழையும் இல்லாதபடி. ஏனென்றால் இந்த வசனங்கள் 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சொற்கள், இவைகளிலே பிழை ஒன்றும் இல்லை. அவ்வளவு நேர்த்தியாய் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஏரோது ராஜா சரியாக எந்த ஆண்டு அரசாண்டார் என்பது வரலாறு. அந்த வரலாற்றின்படி ஆண்டவர் நமக்கு ஒரு சரியான நேரத்திலே வந்து அவர் பிறந்தார் என்பது நிச்சயம். அப்பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு போகிறார்கள். ஏன் எருசலேமுக்கு போகிறார்கள்? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை அவர்கள் கடைபிடித்து அது வழிகாட்டியாய் அவர்களுக்கு இருந்து அவர்கள் வருகிறார்கள். நான் சிறு பிள்ளையாய் இருந்த பொழுது இந்த நட்சத்திரங்களை பார்க்கிறதுலே மிகவும் மகிழ்ச்சி அடைவதுண்டு. அதிலே அதிக விருப்பம் உண்டு. எல்லா பிள்ளைகளும் அப்படி இருந்திருப்பார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நட்சத்திரங்களை பார்க்க அதிக பிடிக்கும். நாங்கள் சிறு பிள்ளையா இருந்த பொழுது, நான் 10 வயது வரை ஒரு சிறிய கிராமத்தில் தான் வளர்ந்தேன். அந்த நாட்களிலே நாங்கள் மாலை பொழுதிலே நாங்கள் வெளியிலே
கட்டிலை போட்டு அதிலே அமர்ந்திருப்போம். அதிலே விருந்து விண்வெளியை பார்க்கும் பொழுது இந்த லண்டன் மாதிரி இல்லை, அங்கு மிகவும் நட்சத்திரங்களை அழகாய் நாம் பார்க்க முடியும். அதிலே 3 ராஜாக்கள் நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரத்தை சொல்வார்கள். ஏனென்றால் அந்த 3 நட்சத்திரமும் வரிசையாக அது வானத்திலே அப்படியே இருக்கும். அந்த 3 புள்ளிகளை வைத்தது போல அது இருக்கும். அதை சொல்வார்கள், இது 3 ராஜாக்கள் நட்சத்திரம் என்று சொல்வார்கள். நான் யோசிப்பேன், எப்படி இந்த ஜனங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி ஒரு பெயரை வைத்தார்கள் என்று நான் யோசிப்பேன். அதே போல நான் வளர்ந்த அந்த கிராமம் ஒரு கிறிஸ்தவ கிராமம். அதாவது ஒரு ஹிந்து குடும்பம் மாத்திரம் ஒரு கடை இருக்கும். அந்த கடையிலே அவர்கள் மாத்திரம் செட்டியார் கடை, அவர்கள் ஹிந்துவாக இருந்தார்கள். மற்ற அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் இருந்தார்கள். நாங்கள் கத்தோலிக்கர்கள் அல்ல. ஆனால் என்னுடைய தாயின் தகப்பனும் அங்கு வேலை செய்தது நிமித்தம் நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம். அப்படியாக வளர்ந்த பொழுது அங்கு 3 ராஜாக்களை குறித்து ஒரு திருவிழாவை செய்வார்கள். ஒவ்வொரு வருஷமும் அந்த 3 ராஜாக்கள் திருவிழா என்று மிகவும் சிறப்பாக அந்த திருவிழாவை அந்த கத்தோலிக்க மதத்தினர் கொண்டாடுவார்கள். அதிலே அந்த திருவிழா சமயம் 3 ராஜாக்களும் 3 திசையிலிருந்து அந்த கிராமத்திற்கு உள்ள 3 திசைகள் உள்ள இடங்களிலே இருந்து 3 ராஜாக்களும் புறப்பட்டு வருவார்கள். புறப்பட்டு வந்து அவர்கள் ராஜாக்களைப் போல அவர்கள் உடையை தரித்து வருவார்கள். அது ஒரு பெரிய திருவிழாவை போலவே அந்த கிராமத்திலே நடைபெறும். அந்த நேரத்தை வைத்து பிறகு அந்த பரிசுகளை அவர்கள் கொண்டு வந்து முழங்கால் படியிட்டு அந்த ஆலயத்துக்குள்ளாக அந்த குடில் என்று கத்தோலிக்க ஆலயத்திலே செய்து வைத்திருப்பார்கள். அதற்கு நேராக கொண்டு அந்த காணிக்கைகளை வைப்பார்கள். நான் இது எல்லாமே சிறு வயதில் தான் பார்த்திருக்கிறேன். நான் இதை குறித்து நான் நெட்லே படிக்கும் பொழுது அப்படியான ஒரு ஃபங்க்ஷனை கூட அநேக கிறிஸ்தவர்கள் அனுசரித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உண்மையாகவே இப்படியா இந்த ராஜாக்கள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அது ஒரு பாரம்பரியமாக ஜெனரேஷனாக அது கடைபிடித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். எனவே இது நிச்சயமாய் நடந்தது. இந்த அதிகாரத்தில் மாத்திரம்தான் நாம் இந்த ராஜாக்களை குறித்து வாசிக்கிறோம். அதற்கு பிறகு இவர்களை குறித்து நாம் வாசிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாம். நான் நெட்லே படித்தேன். இந்த சாஸ்திரிகள் மிகவும் வசதியானவர்களும் செல்வந்தர்களும். அவர்களுடைய அந்த மிகுதியான அந்த செல்வத்தினால் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த விலையேற பெற்ற 3 பொருள்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். பிரயாணத்திற்கு எவ்வளவு நாம் ஒரு இஸ்ரேலுக்கு பிரயாணம் பண்ண வேண்டும் என்றாலே நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, எவ்வளவான பணம் அவர்களுக்கு பிரயாணத்திற்கு தேவைப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இப்படியாய் கிஃப்டுகளை வாங்குவதற்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு வெளிப்பாடுகள் இருந்தது. இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம் வெளிப்பாடுகளோடு ஜீவிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த ஆண்டவரை எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியது. ஆனால் அவர்களுக்கு இன்னும் குழந்தை பிறந்து இருக்கிற இடம் எங்கே என்று தெரியவில்லை. ஏனென்றால் நட்சத்திரம் ஒரு அளவுதான், அது வானத்துக்குள்ளே தான் வழியை காட்ட முடியுமே தவிர அந்த வீட்டிற்கு நேராக வழிகாட்ட முடியாததினால் இவர்கள் ராஜாவிடத்திலே போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நாம் இந்த நாளிலே ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற உள்ளங்களோடு வாழ்கிறோமா? 11 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல காத்து இந்த 12வது மாதத்திலே நம்மை காலடி வைக்க வைத்த கர்த்தருடைய கிருபை, அவரை நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் பணிந்து கொள்ளுகிறோம், எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்கிறோம், எதை அவருக்கு நாம் காணிக்கையாய் நாம் கொண்டு வர ஆயத்தமாய் இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் வருகிறது. ஆண்டவரை பணிந்து கொள்ள இந்த சாஸ்திரிகள் தங்களுடைய விலையேற பெற்ற அவர்கள் பொக்கிஷங்களை கொண்டு வந்தார்கள். அது எவ்வளவு பொன்,
எவ்வளவு அவர்கள் தூபவர்க்கம் எவ்வளவு வெள்ளைப்பூளம் கொண்டு வந்தார்கள் என்று கிலோ கணக்கை நமக்கு இங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் 2 வருஷத்திற்கு மேலாய் பிரயாணப்பட்டு வந்தவர்கள் கட்டாயம் பெரிய வெகுமதிகளை அவர்கள் 2 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் யோசேப்பு தகப்பன அவர்கள் மூவரும் அந்த எகிப்து தேசத்திலே இந்த ஏரோது ராஜா மரிக்கிற வரைக்கும் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை கர்த்தர் இவர்களை அவர் கொண்டு வந்து சேர்த்தார். அது எத்தனை வருஷங்கள் அவர்கள் அங்கு எகிப்திலே இருந்தார்களோ அத்தனை வருஷத்திற்கும் போதுமான பணங்களை இவர்கள் தரும்படியாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்கள். எனவே தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய தீர்மானங்கள் மிகவும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் காணப்படுகிறது. அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எனக்கு பிரயாணம் செய்வதென்றாலே எனக்கு பிடிக்காது. நான் அதை வெறுக்கிற ஒரு பெண்மணியாகத்தான் நான் வளர்ந்து வந்தேன். ஏனென்றால் எனக்கு மிகவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்லே நல்ல ஸ்கூலிலே கொண்டு என் தகப்பனார் சேர்த்து விட்டார். அதற்கு பஸ் எடுத்து அதிக தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும். நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அந்த பஸ்ஸிலே பிரயாணம் செய்வதென்றால் அவ்வளவு வெறுப்பும் அழுகையுமா இருக்கும் எனக்கு. அந்த ஒரு டேர்முக்கு ஒரு நாள் பிரயாணம் செய்வதற்கே அவ்வளவு கடினமாக இருக்கும். ஆனால் அதிக தூரம் பிரயாணம் செய்து இந்த தேசத்திற்கு வரும் பொழுது நான் 3 மாதங்கள் இருப்பதற்கு மாத்திரம்தான் இந்த தேசத்திற்கு நான் வந்தேன். என் தாய் சொன்னார்கள், கம்பெனி தான் உனக்கு டிக்கெட் எல்லாம் கட்டுகிறார்கள், நீ ஏன் போய் அந்த தேசத்தை பார்த்து விட்டு திரும்பி வந்து விடு, 3 மாதம் இருந்தால் போதுமா என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்படியாய் வந்து நான் ஆலயத்தை கண்டு இந்த ஆலயத்தினுடைய ஆராதனைகள் ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு அதிகமாய் பிடித்திருந்தது. அப்படியே நான் இந்த தேசத்திலே கர்த்தர் இருக்கும்படி செய்தார். நான் எந்த முயற்சிகளோ எதுவுமே நான் எடுக்கவில்லை. ஆனால் கர்த்தரே வழிகளையும் வாசல்களையும் திறந்தார். நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். இந்த வசனத்திலே அவர்கள் ஏரோது ராஜாவை கொண்டு விசாரிக்கிறார்கள். ஏரோது ராஜாவினிடத்திலே போய் கேட்கிறார்கள். அவருக்கு இன்னும் இப்படிப்பட்ட ஒரு தேவன் பிறந்திருக்கிறார் என்றும் தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு நட்சத்திரம் வானத்திலே இப்படி ஒரு அதிசயமான காரியத்தை காட்டுகிறது என்ற அறிவும் இல்லாத ஒரு மனிதனாய் ஏரோது இருந்தார். இந்த உலகத்திலே பெரிய பெரிய பதவிகளிலே இருக்கிறவர்கள் காணப்படலாம், பெரிய ஸ்தானங்களிலே இருக்கிறவர்கள், வசதியானவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வெளிப்படாத காரியங்கள், அவர்களுக்கு வெளிப்படாத ரகசியங்கள், அவர்களுக்கு வெளிப்படாத தேவனுடைய தன்மைகள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் எப்படியாய் தேவனை வர்ணிக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய வருகை, அவருடைய அந்த பரிசுத்த பரலோகம் எப்படி இருக்க போகிறது, எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். ஏரோது ராஜாவினுடைய ஸ்தானம் ஒருவேளை உயர்வான இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளோ இந்த சாஸ்திரிகளுக்கு இருந்ததை காட்டிலும் மிகவும் குறைவான தாழ்வான ஒரு இடத்திலே தான் அவர் இருந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளையை குறித்து திட்டமாய் அவர்கள் விசாரித்த மாத்திரத்திலே இவனுக்குள் ஒரு பயம் வருகிறது. ஏரோது ராஜாவுக்கு பயந்து அவன் ஒரு வேண்டாத ஒரு காரியத்தை, அதிகமான பிள்ளைகள் அந்த நாட்களிலே அந்த சிறிய பெத்லகேமிலே மிகவும் குறைவான பிள்ளைகள் தான் மரித்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஏரோது பிள்ளைகளை 2 வயதுக்குட்பட்டவர்களை அவர் கொல்லும்படியாய் அவர் ஒரு சட்டத்தை போடுகிறார். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நிறைவேறுகிறது என்று இந்த வசனத்தை, நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இவர்களுக்கு இடையிலே அந்த நட்சத்திரம் தெரியவில்லை. நட்சத்திரத்தை பார்த்துதான் இவர்கள் வந்திருக்கிறார்கள்.
ஆனால் இந்த ஏரோது ராஜாவிடம் கேட்ட பொழுது அவருக்கு சரியான வழிகாட்டிகள் அங்கு இல்லாத நேரத்திலே திரும்பவும் வழிகாட்டியாக அந்த நட்சத்திரம் காணப்படுகிறது. நமக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் விடிவெள்ளி நட்சத்திரம். நமக்கு இந்த நாளிலே விடிவெள்ளி நட்சத்திரமாய் ஆண்டவர் காணப்படுகிறார். இருளான காரியங்கள் நமக்கு இருக்கலாம், இருண்ட பாதைகள் நமக்கு இருக்கலாம், யாருமே நமக்கு உதவவில்லையே என்று நாம் அங்கலாய்க்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வெள்ளி நட்சத்திரமாய் அவர் காணப்படுகிறார். அந்த நட்சத்திரம் எங்கு வரைக்கும் இப்பொழுது அவர்களுக்கு கொண்டு சென்றதென்றால், பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா! எப்படியாக இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தது போல, நமக்கு கூட இந்த நாளிலே ஆண்டவர் எவ்வளவு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும், நம்மை நெருங்கி வந்தாலும், நமக்கு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நம்பினவர்களை அவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. அவரை அவருக்கு பயப்படுகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அந்த நட்சத்திரம் அவர் இருந்த ஸ்தலத்து வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்களுக்கு முன் சென்றது. நமக்கு இந்த வருகிற வருஷத்திலே நமக்கு முன் அவருடைய வெளிச்சம், அவருடைய பாதை நமக்கு நடத்த வேண்டும். அவருடைய செம்மையான வசனங்கள் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஆமேன். அது அடுத்ததாக 3 கிஃப்ட்டுகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய காரியங்களையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த வீட்டிற்குள் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். எந்த வீட்டிற்கு மேல் அந்த நட்சத்திரம் வந்து அவர்களுக்கு வழிகாட்டியதோ, நாமும் கூட அந்த உலகத்திலே ஏரோது ராஜாவை போன்ற பெரும் பதவியிலே இருக்கிறவர்களை தேடி நமக்கு ஆலோசனை நாம் கேட்க தேவை அவசியமில்லை. நமக்கு அவசியமானது தேவனுடைய வார்த்தை. வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கும். இந்த ஜீவ வசனமே நமக்கு ஜீவ வழியாய் காணப்பட வேண்டும். நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்த பொழுது பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். பாருங்கள், 3 காரியங்களை அவர்கள் செய்தார்கள். இந்த சாஸ்திரிகளுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு ஒரு ராஜாவுக்குத்தான் அந்த நாட்களிலே பொன்னை கொண்டு அன்பளிப்பார்களாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வளரவில்லை. அவருக்கு யூதரின் ராஜா என்று அவர் சொல்லப்படவில்லை. அவர் இப்பொழுதுதான் ஒரு குழந்தையா இருக்கிறார். அந்த குழந்தை ஒரு ராஜா என்பதை அறிகிற அறிவு, அந்த வெளிப்பாடு அந்த சாஸ்திரிகளுக்கு இருந்தது. நமக்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தியானிக்கும் பொழுது வெளிப்பாடுகள் அவசியமாய் காணப்படுகிறது. வெளிப்பாடுகளோடு நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்கு அந்த வசனமும் மறக்காது. அவரோடு உள்ள உறவிலும் நாம் பலப்படுவோம். பாருங்கள், பொன்னையும் முதலாவது பொன் ஒரு ராஜாவுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த சாஸ்திரிகள் ராஜா என்பதை நிச்சயமாய் அறிந்திருந்தார்கள். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் யூதருக்கு ராஜாவாய் வந்து பிறந்திருந்தார். இந்த சாஸ்திரிகளுக்கு மாத்திரம் வெளிப்பட்டது. அங்கே இருந்த இந்த வேதத்தை கரைத்து குடித்த லேவியர்களுக்கும் அங்கு உள்ள ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. எனவே வேதத்தை நாம் வாசித்தால் மாத்திரம் பத்தாது, நமக்கு வெளிப்பாடுகள் அவசியமாய் தேவைப்படுகிறது. அடுத்ததாக தூப வர்க்கம். இந்த தூப பீடம், தூப வர்க்கம் என்பது தூப பீடத்திலே போடுகின்ற ஒரு வாசனை பொருள். அந்த தூப பீடம் எங்கு இருக்கும் என்றால், ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே தூப பீடமும் சமூகத்தப்ப மேசையும் குத்து விளக்கும் காணப்படும். அந்த தூப பீடம் மாத்திரம்
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையிலே அங்கு ஒரு கேர்டன் இருக்கும். அந்த தொங்கு திரைக்கு மிகவும் அருகாமையிலே அந்த தூப பீடம் மாத்திரம் இருக்கும். இந்த குத்து விளக்கும் சமூகத்தப்ப மேசையும் இந்த அதாவது இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வேறு ஒரு பக்கம் இருந்தாலும், வலது இடது பக்கம் இது ரெண்டும் இருந்தாலும், அந்த நடுவிலே அந்த திரை சீலைக்கு அருகாமையிலே அந்த தூப பீடம் காணப்படும். ஏன் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜெபங்கள் ஒரு தூப வர்க்கமாய் அவருடைய சமூகத்திற்கு செல்லும்படியாய் ஒரு அடையாளமாய் தேவன் அந்த மகா பரிசுத்தத்துக்கு அருகாமையிலே அந்த தூப பீடத்தை வைத்திருந்தார். அந்த இதிலே தான் போடுகிற வாசனை பொருள் இந்த தூப வர்க்கம். தூப வர்க்கமாய் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் ஆராதனைக்கு பாத்திரர் என்பதை அறிந்தார்கள். இந்த சர்வ வல்லமையுடைய தெய்வன் இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு வெளிப்பாடு அந்த சாஸ்திரிகளுக்கு, அதுவும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே காணப்பட்டது என்றால், உண்மையாகவே அந்த சாஸ்திரிகள் எவ்வளவு தேவனை தேடி இருப்பார்கள் என்று நான் இந்த நெட்லே இந்த ஞானிகளை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாய் பல காரியங்களை நான் பார்த்தேன். அப்பொழுது தானியேலுடைய அந்த கடைசி அதிகாரத்தை குறித்து அதிலே போட்டிருந்தார்கள். எப்படியாய் தானியேலுக்கு மிகவும் அநேக வெளிப்பாடுகள் தேவன் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை மாத்திரமல்ல, அவருடைய 2ஆம் வருகையை குறித்து கூட தானியேலுக்கு உரிய வெளிப்பாடுகள் காணப்படுகிறது. அந்த வருஷங்களை குறித்து என்று சொல்கிறார்கள். அந்த 770 என்று அவர் 490 வருஷங்களை குறித்து சொல்கிறார். எனவே இந்த சாஸ்திரிகள் இந்த தானியேலோடு கூட இருந்தவர்களாக இருக்கலாம் என்று கூட சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் ஞானிகள் என்று அழைக்கிறார்கள். அவர்களுக்கு அவ்வளவு வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்திருந்தார். தானியேல் ஜெபித்தே மற்றவர்களுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிகிற வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதன். வெளிப்பாடுகளோடு இவர்கள் இருந்ததினால் இவர் ஆராதனைக்கு பாத்திரவர், ராஜாதி ராஜா என்பதை அறிந்தவர்களாய் அவருக்கு கொண்டு வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு அவர்கள் கொண்டு வந்த பொக்கிஷமாய் அது காணப்படுகிறது. அடுத்ததாக வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போளம் அதைவிட நமக்கு இன்னும் அடுத்த ஒரு ஆச்சரியத்தை காண்பிக்கிறது. வெள்ளைப்போளம் நிக்கோதேமு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திற்கு நிக்கோதேமு எத்தனையோ ராத்தல்களை கொண்டு வந்து வெள்ளைப்போளத்தை கொடுக்கிறார். வெள்ளைப்போளம் ஒரு மரண காரியத்தை ஒரு சரீரத்திற்கு போடுகிற ஒரு வாசனை பொருளாய் அது காணப்படுகிறது. எனவே இவர் இந்த பூமியை ரட்சிக்க வந்த ஒரு இரட்சகர், அவர் ஜீவனை கொடுக்க வந்த இரட்சகர் என்பதை கூட இந்த சாஸ்திரிகள் அறிந்திருக்கிறார்கள். எனவே ஏசாயா புத்தகத்திலும் மீகா புத்தகத்திலும் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்தவர்களாய் வெளிப்பாடுகளோடு கூட அவர்கள் வந்து தரிசித்து அவரை பணிந்து கொண்டு அவர்கள் திரும்பி போகும் பொழுது அவர்கள் வேறு வழியாய் போவதற்கு கூட தேவ தூதர்கள் அவரிடத்திலே வந்து அவர்களை அறிவித்து அவர்கள் வேறு பாதையாய் அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் என்று நாம் பின்பக்கம் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் இந்த நாளிலே நாம் 2ஆம் வருகைக்கு இப்பொழுது ஆண்டவர் பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகி நாம் 2வது வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கும் பொழுது நாம் வெளிப்பாடுகள் நிறைந்தவர்களாய் அவரை ஆராதிக்க, அந்த உன்னத பரிசுத்த தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க சாஸ்திரிகள் அவருக்கு ராஜா என்பதினால் பொன்னையும் வெள்ளைப்போளத்தையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள், ஆராதனைக்கு பாத்திரர் என்பதினால். ஆனால் நாம் இந்த நாளிலே எதை கொடுக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோம்? அவர் கேட்பதெல்லாம் நாம் உள்ளத்தை தான். அவர் பொன்னையோ வெள்ளியையோ பொருளையோ அவர் கேட்பதில்லை. நம்முடைய உள்ளம் அவருடைய இல்லமாய் மாற நாம் முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரை தேடுகிறவர்களாய் அவரை ஆராதிக்கிறவராய் அவரை பணிந்து கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த 12 மாதங்கள் நம்மளை காத்து இந்த 11 மாதங்கள் காத்து 12ஆம் மாதத்திலும்
இந்த முதலாம் வாரத்திலே கர்த்தர் நம்ம இப்படியா இந்த வசனங்களை தியானிக்க செய்த கிருபைகளுக்காக 12 வசனங்களை நாம் தியானித்தோம். அவர் அப்படியாய் அவர்கள் சாஸ்திரிகளுக்கு காணப்பட்ட வெளிப்பாடுகளை போல நாமும் வெளிப்பாடுகள் நிறைந்தவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. 3 சாஸ்திரிகள், அவர்கள் பெரிய ராஜாக்கள், செல்வந்தர்கள் என்று சொல்கிறார்கள் அப்பா. அவர்கள் உம்மை தரிசிக்க வந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வெளிப்பாடுகளோடு அவர்கள் ஜீவித்தார்கள். உம்மையா குறித்து உம்முடைய பிறப்பின் செய்தியை வானத்தின் நட்சத்திரங்களை வைத்து அப்பா அடையாளங்களை வைத்து அவர்கள் கண்டறிந்தது போல உம்முடைய 2ஆம் வருகைக்கும் அநேக அடையாளங்கள் எங்களுக்கு மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிற அப்பா அடையாளங்களை இந்த நாளிலே நாங்கள் காண்கிறோம் அப்பா, காண்கிறோம் சுவாமி, கேள்விப்படுகிறோம். நாங்கள் ஆயத்தமாய் எங்கள் இருதயம் காணப்பட நாங்கள் உமக்கு பயந்தவர்களாய் ஜீவிக்க என் தேவன் கிருபை பாராட்டும். வானொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும், விசேஷமாய் நடத்துகிற சகோதரரையும், அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இலங்கை தேசத்தையும் உடைய கரத்திலே இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறேன். எவ்வளோ பெரிய அழிவு எசப்பா. இந்தோனேஷியா, இலங்கை அப்பா, இப்படியா இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களையும் என் தேவன் நினைவு கூர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர்கள் சேமமாய் ஜீவிக்க அவர்களுக்கு சேர வேண்டிய உதவிகள், ஒத்தாசைகள் சென்றடைய என் தேவன் கிருபை செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சகோதரர் யாருடைய மனைவி பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவர்கள் அப்பா வாஞ்சிக்கின்ற விரும்புகின்ற காரியங்கள் அவர்களுக்கு வாய்க்க செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன். கிறிஸ்துமஸ் நாட்களிலும் கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வந்து விதைத்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் விசேடமாக ஜோயிலையும் ஒப்புவித்து கொண்டு திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம். கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவொலியை செல்கின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, அம்மா. ஆமேன். ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த ஞானத்தை கர்த்தருடைய ஊழியங்களுக்காக மற்றவர்களுக்கும் அறிய கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். தந்த சொந்த சாட்சிகளுடன் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.